குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் உங்கள் அன்பு குக்கு சேனல் நேயர்களுக்கும். சரியா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில எதுக்காக ஓட்டு போடணும், ஓட்டு போட்டா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு நீங்க சொல்லணும், ஓட்டு போடுறதோட முக்கியத்துவம் சொல்லணும்னா என்ன மாதிரி? அதுக்கு சிஸ்டமேட்டிக் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரணும். அரசியல்ல அமைப்புல நிறைய மாற்றங்கள் வரணும். அரசியல் தலைவர்களிடமும் மனமாற்றம் நிறைய வரணும். அதெல்லாம் நடந்தா அவர்களும் ஓட்டு போட தயாரா இருப்பாங்க. அதான் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரை எப்பவுமே 72% 30% ஓட்டு போலிங்க மாட்டேங்குது. 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, 6.25 கோடி பேர் வாக்காளர், 4 கோடி பேர் தான் போலிங்க, அது 2 கோடி பேர் ஓட்டே போறதில்லை. இதுக்கான காரணம்னா ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி, அரசியல்வாதிகள் மீது அதிருப்தி போட்டு என்னன்ற ஒரு கான்செப்ட்னால தான் போட மாட்டாங்க. அவங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த வகையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ எதிரணி இருப்பவர்களோ குறைஞ்சபட்ச நியாய தர்மத்தங்களோடு நடந்தது பண்ணி எண்ணங்களை உருவாக்கினால் அவர்களும் வாக்களிக்க வருவாங்க. இந்திய அரசியல் சட்டமும் கடுமையாக்கப்பட்டால் நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்கின்ற வகையில் உருவெடுக்கும் பார்க்கலாம். அதிகமான வாக்குகள் வரல, நிறைய பேர் ஓட்டு போடல, நோட்டாக்கு அதிகமா ஓட்டு போயிருக்கு அப்படின்னா அப்போதைய ஆட்சி எப்படி அமையும்? மக்களுக்கு அந்த பார்வை தப்புமா? நோட்டாக்கு பாத்தீங்கன்னா அது கான்செப்ட் தப்பு. குறிப்பா அவங்களுக்கு யாருமே பிடிக்கிறதுக்காக போடப்படுற விஷயம் இல்லையா? அது இப்ப நாளோட குறைஞ்சிருச்சு. முன்னாடி 4% வந்து இப்ப 2%, 2.5% தான் வருது. சோ இந்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டா நிச்சயமா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ கட்டாயம் பாத்தீங்கன்னா மாற்று போடாம யாரோ ஒரு டிசைன் போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தலைவர்கள் நிறைய உருவெடுத்தனால நிச்சயமா இந்த வர தேர்தலில் ஒரு 72% மேல வரும்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ கொள்கைகள் சரியா இருந்தா ஆட்சி சரியா இருக்கும், மக்கள் நம்புவாங்க அப்படிங்கறத தாண்டி திமுகவோட கொள்கைகள் என்னன்னா மக்கள் ஏன் திமுகவை திரும்ப நம்பி ஓட்டு போடுற அளவுக்கு வருவாங்க? தேர்தல் அரசியல் வேறு, கொள்கை அரசியல் வேறு. அது கொள்கை என்பது காலகாலத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பது. தேர்தல் அரசு என்பது அப்போது வெற்றி பெறுவது. சோ அப்போ களத்தை யார் தனக்கான போர்க்களத்தை உருவாக்குறாங்களோ அவர்களுக்கான வெற்றி என்பது. சோ என்டையர் டிஃபரெண்ட். அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். அது வேறு இது வேறு. கொள்கை கோட்பாடு நிரந்தர பாலிடிக்ஸ். இது பார்த்தா தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவது. சோ இது வேற அது வேற, ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். வெற்றி பெறுவதற்காக கொள்கைகள் வெளியிடுவாங்க, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த கொள்கைகளை செய்யாம அதாவது அரசியல் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் தேர்தலாக இருக்கு. தமிழகத்தில் பிரச்சனை தீர்க்கும் கட்சி எது? தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் பார்வையில் பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 22.8%, பாஜக 17.5%. அண்ணாமலை இருந்த போது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. 15.7%, தாவக 11.2%, நாம் தமிழர் 10%, பிற 15% வாக்கு இது பண்ணிருக்கு. அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அரசு தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து அப்படின்னு பாக்குற போது ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசு 10% சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதான்னு ஆம் சொல்லக்கூடிய 24 பேர், இல்லைன்னு சொல்லக்கூடிய 68%. அண்ணாமலை இருந்த போது ஆதரவும் அண்ணாமலை இல்லாத போது ஆதரவும் குறைஞ்சதுதான் பார்க்கப்படுறேன். சோ அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு ஆதரவு இல்லைன்னு 68% மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக மனநிலை இல்லைன்னு தெரிய வருது. அப்புறம் மத்திய அரசின் செயல்பாடு அதிருப்தி அளிக்கிறது திருப்தின்னு சொல்லும் 30%, அதிருப்தி சொல்லக்கூடிய 40% சமய பலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாற்றப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமான வாய்ப்பு ரொம்ப குறைவு, 10% தான். வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க தான் 60% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை இருந்திருந்தால் நிச்சயமா நாங்க பாஜக தான் ஓட்டு போட்டிருப்போம். அண்ணாமலை இல்லாத சில RSS தொண்டர்களே சொல்றாங்க நாங்க நம்பர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அண்ணாமலையோட ஈர்ப்பு ஏற்பட்டதால அந்த அண்ணாமலை இல்லாத பாஜக பெரிய மைனஸா இருக்கு. அது திமுகவுக்கு பெரிய பிளஸ் அமையுது. அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால இந்த கூட்டணி வரவேற்பு குறித்து கேள்வி கேட்ட மக்களும் கேட்டபோது அதுக்கு வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 17%, இல்லைன்னு சொல்லக்கூடிய 51% பேர் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பாக்குற போது அந்த கூட்டணிக்கான மக்கள் மத்தியில வரவேற்பு 50%, எதிர்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. சோ அதனால இது எல்லாம் ஒப்பிட்டு பாக்குறப்போ இந்த திமுகவுக்கு கொஞ்சம் கூடுதல் பிளஸ் அமைது. அப்புறம் இந்த நாங்க இன்னொரு கொஸ்டின் கூட வச்சோம். திமுக கூட்டணி வரவருக்கு 2020 இதே கூட்டணி தொடருமான்னு கேட்டபோது ஆமான்னு சொல்லக்கூடியவங்க கூட்டணி தொடருங்க அப்படி சொல்றபோது 40% பேர் சொல்லியிருக்காங்க. தொடரக்கூடாதுன்னு 15% சொல்லியிருக்காங்க. தொடர் வெற்றி கூட்டணி, இது தொடர்ந்து வெற்றி கூட்டணி தானாங்க, அப்புறம் என்னங்க இருக்கு அப்படி சொல்றது 30%, கர்சூல விற்பனைங்க சொல்லி 7% பேர் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், விஜய் பத்தி எல்லாம் பாக்குற போது விஜய் தாவ கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குல அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று ஒரு 5 கட்சி அனலைஸ் பண்ண போது அதிக ஓட்டு திமுக, அதிமுக, விசிக, நாதக, 5வது இடத்தில் பாஜக, பாமக. இந்த ஓட்டுகள் தாவேக போற வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அண்ணாமலை ஃபாலோவர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாவேக விஜய்க்கு போறாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் போறதாலதான் இந்த அனைத்து கட்சியுடைய கோர் ஓட்டு குறையுது. சோ திமுக, அதிமுக, விசிக மத்த எல்லா கட்சிகளுடைய கோர் ஓட்டு குறையதுனால
அதனால தான் 18% ஓட்டு விஜய் வாங்குறான்னு சொல்லப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாமே அவர் சொல்வதால அந்த 18% வாக்குகள் விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படலாம். சரி, அப்படி பார்க்குறப்ப பாமக வர தேர்தலில் யாரோட கூட்டணியில் ஒரு கொஸ்டின் வச்சோம். அப்ப என்ன சொன்னாங்க, வருது அதிமுக போனா பெஸ்ட் 53% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுக 10% அப்படி சொல்லியிருக்காங்க. பிற கட்சி கூட இப்ப தாவேக்கா போலாம், மட்டம் போறோம்னு ஒரு 13% பேர் சொல்லியிருக்காங்க. என்னத்தப்பா கூட்டணி போய் என்னத்த வரப்போகுது, எப்பயும் சுகேசமா வாங்கிட்டு போவார் அப்படி சொல்லக்கூடியவங்களும் காசோ வந்து 16-15% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதையும் நீங்க பார்த்துலாம். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு கொஸ்டின் வச்சாமா, தமிழகத்தின் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிற போது ஆதரிச்சவங்க 30% பேரும் ஆதரிச்சிருக்காங்க, எதிர்ப்புனவங்க 30% பேர், பரவாயில்லைன்னு 5% பேர், கருச்சொல்ல எதுவும் 20% பேர் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆதரவு வந்து 130% போது பெரும்பாலான ஆதரவு எடப்பாடிக்கு குறைஞ்சதா இதை பார்க்கப்படலாம். ஸோ இதெல்லாம் கடந்து தமிழகத்தில் புதிய இளம் வாக்காளர்கள் வந்து கவரக்கூடிய தலைவர்கள் யாருன்னு, ஈர்ப்பு சக்தி உள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் முதலிடத்திலையும், 2வது இடத்துல அண்ணாமலையும், 3வது சீமானும், 4வது இடத்துல உதயநிதியா வந்திருக்காங்க. சோ இது இந்த இளைஞர்கள் மத்தியிலான இந்த 30 வயசுக்குள்ள 2,40,91,000 வாக்காளர் இருக்காங்க இல்லையா, புதுசு அந்த பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் மத்தியில மணல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கான ஆதரவு, விஜய்க்கும் அண்ணாமலைக்கான ஆதரவு தான் தென்படுகிறதா பார்க்கப்படுது. சோ இதெல்லாம் ஒட்டுமொத்த பார்க்கிற போது ஒரு விஸ்தரமான தேர்தலாக 2020 சட்டமன்ற தேர்தல் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் தமிழகத்தில் போதைப் பொருட்களை அப்படி கொடுக்கணும், தமிழக இளைஞரிடம் போதைப் பொருட்கள் நடமாட்டம் பழக்க வழக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிற போது நன்று சொல்லக்கூடிய 10%, அதிர்ச்சி சொல்லக்கூடிய 80%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தமிழக அரசியல் கட்சிகளில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிற போது முதலிடத்தில் அண்ணாமலையும், 2வது இடத்துல சீமானும், 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமியும், 4வது இடத்துல விஜயும், 5ஆம் இடத்துல அன்புமணி வராங்க. இந்த இடத்துல விசிரமா பார்க்கணும்னா, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அந்தஸ்தோடு போகிற எடப்பாடிக்கான நிலைமையே இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அப்புறம் எப்படி முதலமைச்சர் ஆக முடியுற ஒரு கேள்வி எழப்படுகிறது. சோ அதனாலதான் இதுல திமுகவுக்கு பிளஸ் அமையதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பார்வையில பார்க்கப்படலாம், மக்களுடைய பார்வையில பார்க்கணும். அப்புறம் மும்மொழி கொள்கை திட்டங்கள் வந்து இப்போ வந்து பரவலாக பேசப்பட்டாங்க. அந்த திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. கிட்டத்தட்ட வரவேற்பு சொல்லுவாங்க 58%, எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க 33%, காசு ஒரு 5% மக்கள் சொல்லியிருக்காங்க. மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்டதாரி, நீங்க கேட்டீங்க ஒரு கொஸ்டின், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது தமிழக அரசின் நிலைப்பாடு. இது வந்து இந்த அரசின் நிலைப்பாடா பார்க்கிற போது பாத்தீங்கன்னா, நன்று சொல்லக்கூடிய 10%, இல்லை மோசம் சொல்லக்கூடிய 70%, ஓரளவு 8%. இது இந்த கொஸ்டின் வச்சு அது பாத்தீங்கன்னா போன ஏடிஎம்கே பொருளையும் அதே நிலைமை தான், இந்த டிஎம்கே தான். ஏன்னா இந்த இன்னும் மாறவே இல்லை. 2 ஆட்சிகள் மாறி இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் கண்டினியூட்டி தான் இருக்கு. சோ இது வந்து முற்றுப்புள்ளியே கிடைக்கல. சோ அப்படி பார்க்கிற போது அந்த இதுவும் இருக்கு. அப்புறம் வருங்காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலிடத்துல அண்ணாமலையும், 2வது இடத்துல விஜயும், 3வது இடத்துல உதயநிதியும், 4வது இடத்துல சீமான் வராங்க. சோ வருங்காலத்துல இப்போ இந்த சீசன் போயிட்டு 2020 தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல்ன்ற போது வருங்காலத்துல வந்து யார் இருப்பான்ற போது இவங்களை பிரதான மையம் கொண்ட அரசியலாக இருக்குன்னு இந்த இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் முடிவு செய்யப்பட்டதை நான் பார்க்கப்படுறேன். அப்புறம் கூட்டணி, எந்த கூட்டணி எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்ற விஷயம் அதுல பிரதானமா பார்க்கப்படுறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 33.60% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாஜக பாமக கூட்டணி 28.70% வாக்குகள் இருக்கிறது. இடமாறும் இருவேறு கூட்டணிகள் தாவேக நாத்தாக்கா 2 கட்சியா இருக்கு இல்லையா, அந்த 2 கட்சியோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25.3%. அதுல 18% விஜய் அவர்களும் 7% ஓட்டுகள் வந்து நாம் தமிழும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல 1% குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 2% ஓட்டு போகுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். அப்படி போச்சுன்னா அந்த 1% 19% ஓட்டு விஜய் அவர்களுக்கும், தாவேக்கு ஒரு 6% ஓட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இப்ப களத்துல தென்படுகிறது. பிற முடிவு செய்யப்படாத நோட்டா மட்டும் ஒரு 12.40% ஓட்டர்ஸ் இருக்காங்க. அது எப்படி மாற்ற கொடுக்க, அதன் அடிப்படையில அதிமுக திமுக ஓட்டு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் மினப்பெண் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, யாருக்கு வாக்குன்றதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படாதவங்க 8.3% பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 8.3% பேர் யார் டிசைட் பண்ணாங்களோ அப்ப திமுக அதிமுக கூட்டணி ஓட்டுகள் இந்த பர்சன்டேஜ் மாறி அப்ப வெற்றி வாய்ப்புகள் மாறதுக்கான இன்னும் காலம் வருகிற இன்னும் 1 ஆண்டுகள் இருக்கிறது. பல ஆய்வுகள் எடுக்கிறப்போ அந்த தெளிவா கிடைக்கும். பல்வேறு ஆய்வுகளை பத்தி வெளியிட்டிருக்கீங்க. அடுத்த கட்சி யார் அமையப்போது, கூட்டணி கட்சி பத்தியும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இதை மக்களுக்கு எடுத்து செல்வதில் உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. உங்களுக்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி என் தமிழ் தாய்களுக்கும் குக்கு சேனல் நேயர்களுக்கும்.